பனி படர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை. சூடிக் கொடுத்த சுடற்குடி திருமாலுக்கு பாடிக் கொடுத்த திருப்பாவையில் 2ஆம் பாடல். வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவா என்று பாடிய திருப்பாவை பாடலுக்கு விளக்கம். திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இந்த உலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதமிருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். நாம் இந்த நாட்களில் நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது, அதிகாலையே நீராடிவிட வேண்டும், கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர்கள் சூடக்கூடாது. ஏனென்றால் மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் அந்த மாலவனுக்கே சொந்தம். தீய செயல்களை மனதாலும் நினைத்து பார்க்க கூடாது. தீய சொற்களை சொல்வதும் கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது. இல்லாதவர்களுக்கும் துறவைகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு நம்மால் முடிந்தவரை தர்மம் செய்ய வேண்டும். பனி படர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை.